பாடம். முகமது நபி. ஓ, இந்த முகமது இல்ல, அந்த முகமது சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு அதை நான் இந்த முகமது சொல்லி கொடுக்க போறேன். ஓகே சார், சூப்பர். பிஸ்மில்லா. இது 9 மடக்கு. ரசூல்லா 9 மடக்கு சொல்லல. ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அவர் 3 மடக்கா சொன்னார். அதே குடிச்சு காமிக்கிறேன். இந்த பொறுமையா இருக்கா? இல்ல. இதுல நீ பொறுமையா ஆயிட்டீன்னா உன் வாழ்க்கையே பொறுமையாக இருக்கும், உன் வாழ்க்கை தரமாக இருக்கும். அதாவது 9 மடக்கு குடிக்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்துல நிறைய இடத்துல பசுமை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய வயல்வெளியிலயோ இல்லைன்னா மரம் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய தென்னந்தோப்புல செடிகள் வச்சிருக்காங்கல்ல, அங்க என்ன பண்றாங்கன்னா சொட்டு நீர் பாசனம்னு வச்சிருக்காங்க. எதனால? அது கொஞ்சம் கொஞ்சமா அது டிராப்பா எப்போதும் ஈரப்பதத்தை வச்சு கொள்றதுக்காக தண்ணி வேஸ்ட் ஆகாம அந்த வேர்கால்களுக்கு மட்டும் போறத சொட்டு நீர் பாசனம். அப்ப இன்னொரு பாசனம் என்ன, திறந்து விடுவாங்க, நேரா ஒரு வாரத்துக்கு ஒரு திறந்து விடுவாங்க, ஃபுல்லா நிமிந்து வெட்டியாக களை கொல்லி எல்லாமே சேர்ந்து வளர்ந்து இருக்கிற மரத்துல அதே சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்மளை காலி பண்ணிவிடும். அதுதான் சொட்டு நீர் பாசனம் பார்க்கறாங்க. அதேதான் நான் செஞ்சதும். நீ குடிச்ச தண்ணி வேகமா குடிச்சா உன் உடம்புக்கு பிரயோஜனம் இல்லாம மூத்திரமாக போய்விடும். இதே சொட்டு சொட்டாக குடித்தால் என்னாகும், உன் உடம்பு ஆல்கலைனா மாறும், உன்னுடைய நீர் பாதைகளுக்கு நீர் தேவையான அளவுக்கு இருந்துரும். இது முடிக்காக மட்டுமல்ல, உடல் அனைத்து வியாதிகளுக்குமான ஒரு சின்ன பயிற்சி, சின்ன ஒரு மருத்துவம். சூப்பர் சார்.